வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்க்காத ரொம்பவும் வித்தியாசமான 9 உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உணவுகள் எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ராக் ஈட்டிங். கசகஸ்தான்ல வாழ்ற மக்கள் இந்த கற்களையே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுறாங்க. இங்க ஸ்நாக்ஸ் விக்கிற கடைகள்லயே இந்த கற்களையும் ஸ்நாக்ஸா வித்துட்டு இருக்காங்க. இது கற்கள் மாதிரி இருக்கிற சாக்லேட் கிடையாது. இது உண்மையிலேயே கசகஸ்தான் மலையில இருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான கற்கள். இந்த கல்லுல கால்சியம், மெக்னீசியம், காப்பர், அயன்னு எல்லா சத்துக்களும் இருக்குன்னு அங்க உள்ள மக்கள் இந்த கல்லையே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர்ஸ் இந்த கற்களை சாப்பிடுறது உடலுக்கு ரொம்பவும் ஆபத்துன்னு சொல்லியும் இங்க உள்ள மக்கள் இந்த கற்களை இப்ப வரைக்கும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்க. அடுத்தது ஹாட்டஸ்ட் பரிட்டோ. மெக்சிகோல உள்ள ஆலன்ஸ்ங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் உலகத்திலேயே காரமான இந்த பரிட்டோவை சேல் பண்றாங்க. இவங்க மிளகாய்கள்லயே காரமான கரோலினா ராப்பர் மிளகாயை வச்சு இந்த பரிட்டோவை செய்றாங்க. இந்த வீடியோல பாருங்க, இத சமைக்கும் போது மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு சமைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மிளகாயுடைய காரம் பயங்கரமா மூக்குல ஏறுமாம். இந்த பரிட்டோவை 10 நிமிஷத்துக்குள்ள தண்ணி குடிக்காம முழுசா சாப்பிட்டுட்டா இந்த ஹோட்டலே இந்திய மதிப்புக்கு 10,000 ரூபாயை பிரைஸ் மணியா கொடுக்கறாங்க. இதனாலேயே மெக்சிகோல உள்ள நிறைய யூடியூபர்கள் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பரிட்டோவை தண்ணி குடிக்காம சாப்பிட்டு முயற்சி பண்ணி தோத்து போயிருக்காங்க. அதுலயும் இந்த பரிட்டோவை சாப்பிடுற போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இத சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இந்த ஹோட்டல் பொறுப்பேற்காதுன்னு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் இந்த பரிட்டோவையே சாப்பிட விடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்பவும் காரமா இருக்குமாம். அடுத்தது ஸ்குவிட்டிங் சாக்ஸ். இந்த உணவை கண்டிப்பா நம்ம இந்தியர்கள் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்தியாவுல கணவாய் மீனை சமைக்கும் போது அது உடம்புல இருக்கிற இந்த கருப்பு கலர் இங்க வெளியில எடுத்துட்டு தான் கணவாய் மீனை சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா கிரீக் நாட்டுல இந்த கணவாய் மீனுடைய உடம்புல இருக்கிற இங்கையே உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. இங்க இத அவிச்சு அப்படியே சாப்பிடுறாங்க. இந்த நாட்டுல கணவாய் மீனுடைய இங்கை இந்த மாதிரி பாட்டில அடைச்சு வச்சு கூட விக்கிறாங்க. இதோடைய ஸ்மெல்லே ரொம்பவும் மோசமா இருக்குமா. வெளிநாடுகள்ல உள்ளவங்க இத ஸ்மெல் பண்ணி வாந்தியே எடுத்திருக்காங்க. ஆனா இங்குள்ள மக்கள் இந்த கணவாய் மீனுடைய மைய மாவுல கலந்து நூடுல்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட உணவுகளை செஞ்சு சாப்பிடுறாங்க. அடுத்தது டூக்கி சேஸ். அமெரிக்கால இருக்கிற 93 வயசான லெஹா சேஸ்ங்கிற இவங்க தான் இந்த டூக்கி சேஸ் ஹோட்டலை 73 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசுலயும் தினமும் இந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு தான் கஸ்டமர்களுக்கு சாப்பிடவே கொடுக்கறாங்க. இவங்க சமைக்கிற உணவுகள்லயே இந்த கம்போ உணவு தான் ரொம்பவும் ஃபேமஸான உணவா. இந்த ரெசிபியை இவங்களே தான் உருவாக்கி இருக்காங்க. இதுல நண்டு, இறால், கோழி கறின்னு 6 வகையான கறிகளை போட்டு சமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இது மேல கொஞ்சம் ரைஸை வச்சு இத சாப்பிட கொடுக்கறாங்க. இவங்க தயாரிக்கிற இந்த கம்போவுடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குமா. இவங்க ஹோட்டலுக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமாவே வந்து இவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டிருக்காரு. ஏன்னா இவங்க தான் அமெரிக்கால வாழ்ற கருப்பர்களும் வெள்ளையர்களும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி முதல்ல இந்த ஹோட்டலை ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல கருப்பர்கள் சாப்பிடுற ஹோட்டலுக்கு வெள்ளையர்கள் வர மாட்டாங்களாம். ஆனா இவங்க சமைக்கிற இந்த கம்போவுடைய டேஸ்டுக்காகவே அந்த டைம்ல கருப்பர்களும் வெள்ளையர்களும் வந்து ஒண்ணா உட்கார்ந்து இந்த ஹோட்டல்கள்ல சாப்பிட்டிருக்காங்க. இதனாலேயே அமெரிக்கன் கவர்மெண்டே இவங்களுக்கு ஏகப்பட்ட அவார்டுகளை கொடுத்திருக்கு. இப்ப இவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இப்ப வரைக்கும் கூட இந்த வயசுலயும் இவங்க ஹோட்டல்ல கொடுக்கிற உணவுடைய சுவை மாறிடக்கூடாதுன்னு இவங்களே தினமும் சமைக்கிற உணவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இவங்களுடைய கஸ்டமர்களுக்கு சாப்பிட கொடுக்கறாங்க. அடுத்தது ஸ்பெகட்டி ஜெல்லோ. ஸ்பெகட்டி ஜெல்லோங்கிற இந்த உணவு 1950ல ஜெல்லியை கண்டுபிடிக்கும் போதே பயங்கரமா ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்ப எப்படி நமக்கு பீஸாவை டிவில விளம்பரம் பண்ணி சேல்ஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஆரம்பத்துல இந்த ஸ்பெகட்டி ஜெல்லோவை டிவில எல்லாம் விளம்பரம் பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இது பணக்காரங்க மட்டுமே சாப்பிடுற காஸ்ட்லியான உணவா இருந்திருக்கு. சாப்பிடவும் இது ரொம்பவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்குமா. ஏன்னா ஜெல்லில சிக்கன், மட்டன், பீஃப், பிரான்னு இஷ்டத்துக்கு எல்லா வகையான மீட்டையும் போட்டு இந்த உணவை செய்யறாங்க. இதனால இத சாப்பிட ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்ல இருக்குமா. அடுத்தது மஸ்கிட்டோ கட்லெட். ஆப்பிரிக்கால வாழ்ற மக்கள் மட்டும் தான் இந்த மஸ்கிட்டோ கட்லெட்டை செஞ்சு சாப்பிடுறாங்க. மழை காலங்கள்ல ஆப்பிரிக்கால கோடிக்கணக்கான கொசுக்கள் கூட்டம் கூட்டமா சுத்தும். இதனால இங்க உள்ள மக்கள் இந்த கொசுக்கள் எல்லாம் பிடிச்சு அது அப்படியே மொத்தமா எண்ணெயை ஊத்தி இப்படி மாவு மாதிரி தட்டி கட்லெட்டா பொரிச்சு சாப்பிடுறாங்க. உலகத்திலேயே ஆப்பிரிக்கால வாழ்ற இந்த மக்கள் மட்டும் தான் கொசுக்களையே பிடிச்சு இப்படி உணவா சாப்பிடுறாங்களாம். அடுத்தது வால்கனோ பீஸா. கொரியாவில தான் இந்த வால்கனோ பீஸா ரொம்பவும் ஃபேமஸா இருக்குது. இவங்க முதல்ல கடற்பாசிகளை எடுத்து நல்லா அரைச்சு அத மாவுல கலந்து பீஸா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நார்மலான பீஸாவை செய்யற மாதிரியே இந்த மாவுக்கு மேல சாஸ், சீஸ் எல்லாம் போட்டுட்டு பீஸாவை குக் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஏகப்பட்ட சீ ஃபுட் டாப்பிங்ஸ் ஆட் பண்றாங்க. பிரான் வேணுங்கிறவங்களுக்கு பிரான், ஸ்குவிட் வேணுங்கிறவங்களுக்கு ஸ்குவிட்னு இவங்க சீ ஃபுட்ஸை வச்சு இந்த பீஸாவை செஞ்சு விக்கிறாங்க. ஃபுல்லா சீ ஃபுட்ஸை வச்சு செய்யறதுனால இந்த பீஸாவை சாப்பிட ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்குமா. அடுத்தது எக் கேவியர். ரஷ்யாவில தான் இந்த எக் கேவியர் உணவை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்க. முட்டையை எடுத்து அதுல பால், கிரீம்னு நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோழி முட்டைக்கு மேல மீன் முட்டைகளை வச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. ரஷ்யாவில இத ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான உணவா பாக்குறாங்க. இதே கோழி முட்டையையும் மீன் முட்டையையும் பிரெட்லயும் ரஸ்க்லயும் கூட வச்சு சாப்பிடுறாங்க. அதுலயும் இதோடைய விலை
விலையை கேட்டா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. இந்த ஒரு எக் கேவியரையே இந்திய மதிப்புக்கு 10,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் கூட விக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு காஸ்ட்லியான மீன் முட்டையை பயன்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு இந்த எக் கேவியரை அதிக விலைக்கு விக்கிறாங்க. மிஸ்டிக்கல் மஷ்ரூம் எல்லா ஆடம்பர கப்பல்கள்லயும் அந்த கப்பல்ல மட்டுமே கிடைக்கிற மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது ஒரு டிஷ்ஷை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி இந்த சிம்பனி சீஸ் கப்பல்ல 12வது மாடியில இருக்கிற வண்டர்லேண்ட் ஹோட்டல்ல தான் இந்த ஸ்பெஷல் மிஸ்டிக்கல் மஷ்ரூமை உருவாக்கி இருக்காங்க. இந்த கப்பல்லயே இந்த மிஸ்டிக்கல் மஷ்ரூம் தான் பயங்கர ஃபேமஸா. ஒரு ஸ்பூன் மேங்கோ ஐஸ்கிரீம் கூட நிறைய நட்ஸ போட்டு இந்த மிஸ்டிக்கல் மஷ்ரூமை சாப்பிட கொடுக்கறாங்க. இதோட மேல் பகுதியை கேக் வச்சியும் அடிப்பகுதியை மக்ரூனியை வச்சியும் செய்றாங்க. ஆனா பார்க்க அழகா இருக்கிற இந்த சின்ன மிஸ்டிக்கல் மஷ்ரூமோட விலை இந்திய மதிப்புக்கு 3800 ரூபாய். அடுத்தது எலிஃபென்ட் இயர். இத்தாலியில இருக்கிற டெரிட்டோரியா அமிசிமேங்கிற இந்த ஹோட்டல்ல தான் எலிஃபென்ட் இயர்ங்கிற இந்த டிஷ்ஷை விக்கிறாங்க. எலிஃபென்ட் இயர்ன உடனே இது யானை காதுன்னு நினைச்சிராதீங்க. ஆட்டுக்கறியை இந்த மாதிரி நல்லா நச்சு யானை காது மாதிரி பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் 6 முட்டையில மசாலாவெல்லாம் போட்டு முக்கி கடைசியா இது மேல பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா பொரிச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. பாக்குறதுக்கு யானை காது மாதிரி நல்லா பெருசா இருக்கிறதுனாலயும் டக்குன்னு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கணும்ங்கிறதுனாலயும் இதுக்கு எலிஃபென்ட் இயர்னு பேரு வச்சாங்களாம். இதோட விலை $15, இந்திய மதிப்புக்கு 1194 ரூபாய். அடுத்தது டிம்பலோ. நேபாளல தான் இந்த டிம்பலோ ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் ரொம்பவும் ஃபேமஸா இருக்குது. பாஸ்தாவா தான் இவங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா ஃப்ரை பண்ணி கொடுத்து டிம்பலோன்னு சொல்றாங்க. 2018ல தான் இந்த டிம்பலோ ஷாப்பையே ஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நேபாளல மட்டும் 30க்கும் அதிகமான கடைகள் இருக்குதா. அதுலயும் இது பெரிய ஹோட்டல் எல்லாம் கிடையாது. நார்மலா ரோட்ல நின்று வாங்கி சாப்பிடுற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் தான். ஆனா இந்த கடையில விக்கிற எல்லா டிம்பலோக்களும் சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குமா. இவங்க கடையில 15க்கும் அதிக வகையான டிம்பலோக்கள் விக்கிறாங்க. எல்லாமே இந்திய மதிப்புக்கு 100 ரூபாயில ஆரம்பிச்சு 250 ரூபாய்க்குள்ள தான் விக்கிறாங்க. ஆனா சாப்பிட எல்லா டிம்பலோக்களும் செம்ம டேஸ்டா இருக்குமா. அடுத்தது ஃபிஷ் ஐபால்ஸ். ஜப்பான்ல உள்ள நாகசாகில தான் இந்த டியூனா மீன் ஹைபால சமைச்சு சாப்பிடுறது ரொம்பவும் ஃபேமஸா இருக்குது. இங்க உள்ள மீன் மார்க்கெட்டுகள்லயே இந்த டியூனா மீன்களோட கண்களை மட்டும் தனியா விக்கிறாங்க. அதுலயும் நாகசாகில இருக்கிற ஒக்கோனிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் இந்த டியூனா மீன் கண்களை சமைச்சு விக்கிறதுல பயங்கர ஃபேமஸா. இந்த ரெஸ்டாரண்ட்ல 60 கிலோ வெயிட்டுக்கு மேல இருக்கிற பெரிய டியூனா மீன் கண்களை தான் சமைச்சு கொடுப்பாங்களாம். முதல்ல இந்த மீனோட 2 கண்களையும் நல்லா சுடு தண்ணியில போட்டு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்களே உருவாக்குன ஒரு ஸ்பெஷலான சாஸ்ல போட்டு இந்த கண்களை சமைச்சு சாப்பிட கொடுக்கறாங்க. அதுலயும் இந்த 2 கண்களோட விலை மட்டுமே $92, இந்திய மதிப்புக்கு 7885 ரூபாய். ஜப்பான்ல உள்ள எல்லாருமே இந்த டியூனா மீனோட கண்கள்ல அதிக சத்துக்கள் இருக்குன்னு இதோட கண்களை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அடுத்தது ஆன்ட் எக். மனிதர்கள் கோழி முட்டையில இருந்து ஆஸ்ட்ரிச் முட்டை வரைக்கும் எல்லா உயிரினங்களோட முட்டைகளையும் உணவா சாப்பிடுறாங்க. இதுல மெக்சிகோ மக்கள் எறும்போட முட்டையில தான் அதிகமான சத்துக்கள் இருக்குன்னு அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுலயும் மெக்சிகோல அதிகமா இருக்கிற பேண்டட் சுகர் அண்ட் எறும்புகளோட முட்டை வெறும் 100 கிராமே $50, இந்திய மதிப்புக்கு 3982 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இந்த எறும்போட முட்டைகள்ல ஏகப்பட்ட டிஷ்களை செஞ்சு சாப்பிடுறாங்க. இந்த எறும்பு முட்டைகள்ல செய்யற எல்லா டிஷ்களையும் இந்திய மதிப்புக்கு 2000 ரூபாய்க்கு மேல விக்கிறாங்க. இதே மாதிரி ஜப்பான்ல ஆக்டோபஸ் முட்டைகளையும் விரும்பி சாப்பிடுறாங்க. ஜப்பான்ல உள்ள மீன் மார்க்கெட்டுகள்லயே இந்த மாதிரி ஆக்டோபஸ் முட்டைகளை மட்டும் தனியா விக்கிறாங்க. ஒரு ஆக்டோபஸ் ஒரே டைம்ல 10,000 முட்டைகள் வரைக்கும் இடுமா. அந்த 10,000 முட்டைகளும் இதோட வயித்துக்குள்ள இந்த மாதிரி ஒரே பவுச்சுக்குள்ள இருக்குமா. அதை அப்படியே சுடு தண்ணியில போட்டு அவிச்சு ஜப்பான் மக்கள் வித்தியாசமான டிஷ்களை செஞ்சு சாப்பிடுறாங்க. அடுத்தது கிராப் விஸ்கி. இங்கிலாந்துல இருக்கிற வில் ராபின்சன்ங்கிற இவரு தான் இந்த வித்தியாசமான நண்டு விஸ்கியை செஞ்சு விக்கிறாரு. இவர் நண்டு கூட கொத்தமல்லி மிளகாய் பொடியில இருந்து நிறைய இன்கிரிடியன்ஸ் சேர்த்து இந்த விஸ்கியை உருவாக்குறாரு. அதுலயும் இந்த விஸ்கில நண்டு முட்டைகளையும் சேர்க்கிறாரு. ஒரு நண்டு ஒரு வருஷத்துக்கு 2 முறை முட்டையிடுமா. ஒரு டைம்ல அதிகபட்சமா ஒரு நண்டு 1,85,000 முட்டைகள் வரைக்கும் போடுமா. அந்த முட்டைகள் எல்லாம் தனியா எடுத்து அதுல இருந்தும் இந்த வித்தியாசமான நண்டு விஸ்கியை தயாரிச்சு விக்கிறாரு. இதே மாதிரி டைலர்ஸ்ங்கிற இந்த நிறுவனம் 1692ல இருந்து இப்ப வரைக்கும் மனிதர்கள் காலால மிதிச்சு தயாரிக்கிற வைனை தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனிதர்களே காலால மிதிச்சு வைனை தயாரிக்கும் போது வைன் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லி இப்ப வரைக்கும் இந்த கம்பெனில மியூசிக் எல்லாம் போட்டு மனிதர்களை திராட்சைகள் இருக்கிற டேங்குக்குள்ள டான்ஸ் ஆட வச்சு தான் வைன்களை தயாரிக்கிறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது இன்செக்ட் ஃபீஸ்ட். பொதுவா சைனாக்காரங்க தான் இந்த மாதிரி பூச்சிகள் எல்லாம் சாப்பிடுறத பார்த்திருப்போம். ஆனா நம்ம இந்தியாவுல உள்ள அசாம்ல இருக்கிற இந்த கிராம மக்கள் பூச்சில விருந்தே வைக்கிறாங்க. இவங்க கிராமத்துல ஏதாவது திருவிழானாலோ இல்ல ஏதாவது வீட்டு விசேஷங்கள்னாலோ இவங்க எல்லா பூச்சிகளையும் பிடிச்சு ஒரு பெரிய பூச்சி விருந்தே வைக்கிறாங்க. புழுக்கள், வெட்டுக்கிளி, தண்ணி பூச்சி, சிவப்பு எறும்பு, எறும்போடைய முட்டைன்னு இவங்க கிராமத்துல கிடைக்கிற ஏகப்பட்ட பூச்சிகளை பிடிச்சு கூடவே ஆட்டுக்கறியையும் சேர்த்து இந்த மாதிரி மூங்கில் மரத்துக்குள்ள போட்டு சமைச்சு ஒரு பூச்சி விருந்தே வைக்கிறாங்க. இந்த கிராமத்துல வாழ்ற மக்கள் பூச்சிகளை பச்சையாவே சாப்பிடுறாங்க. நம்ம பூச்சின்னு அரவிருப்பா பாக்குறத இந்த கிராம மக்கள் உணவுன்னு தினமும் சாதத்தோடயே சாப்பிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், பூச்சிகளையே விருந்தா வைக்கிற இந்த கிராம மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.